ஹிட்லருக்கு யூதர்கள் மேல வெறுப்பு அதிகமாயிட்டே போனது. தன்னோட ஆஸ்திரிய தேசத்துல யூதர்கள் எப்படி செல்வ செழிப்பா வாழலாம்னு யூதர்களை எதிர்க்க துணிந்தார் ஹிட்லர். ஜெர்மனியை எப்படியாவது ஒன்றாக்க வேண்டும் என்று ஹிட்லர் முடிவு செய்தார். மண்ணின் மைந்தர்களாக ஆஸ்திரியர்கள் 50%, மீதி 50% யூதர்கள் மற்றும் மற்ற இனத்தவர்கள் இருந்தார்கள். ஆஸ்திரியாவில் யார் வேணாலும் வரலாம், இருக்கலாம் என்ற நிலை இருந்தது. வந்தவர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்க, சொந்த இனத்தவர்கள் ஆஸ்திரிய ஜெர்மனியர்கள் வறுமையில இருந்தாங்க. எத்தனை நாட்களுக்கு இப்படி கஷ்டப்படுறதுன்னு ஜெர்மனி மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. திடீரென அந்த புரட்சி வெடித்தது. மேலான வாழ்க்கை தரம் வேண்டும், சம்பளம் நிறைய வேண்டும், வாழ்க்கை பாதுகாப்பு வேண்டும், வாக்குரிமை வேண்டும்னு புரட்சி ஆரம்பிச்சாங்க. இந்த புரட்சி ஹிட்லருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் ஆதரிக்கவும் இல்லை. அவருக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா தெரியல. வந்தேரிகளான யூதர்கள் மற்றும் வேறு இனத்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதை விட்டுவிட்டு தேவையில்லாத புரட்சி பண்றாங்கன்னு ஹிட்லர் வருத்தமடைந்தார். மனம் நொந்த ஹிட்லர் 1913 வியன்னாவை விட்டு ஜெர்மனி நகரான மியூனிச் என்ற இடத்துக்கு கிளம்பிட்டார். யூதர்கள் மேல வெறுப்பு அதிகமானதுனால யூதர்களை அவர் எப்படி கொன்னாரு, எத்தனை யூதர்களை கொன்னாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.